வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி ஒரு அழகான ஒரு பதிவு. துணிவு அல்லது தைரியம் மனசில் இருக்கணும். அது இல்லைன்னா வாழ்க்கையில் ரொம்ப எதுக்கெடுத்தாலும் ஒரு பயந்த சுபாவத்தோடையே வாழ வேண்டியதாக இருக்கும். பயந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு நாளும் மரணம்னு சொல்கிறாங்க. துணிஞ்சிருங்களேன், அது மரணமே நம்ம கண்டு பயப்படுன்னு சொல்கிறாங்க. அதாவது தீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றின அருமை நமக்கு தெரியாது. ஒரு முறை போய் சுட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் போது தொட்டுடலாம், அதனோட தீயினுடைய வன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கணும். பயந்து கொண்டே வாழ்வதில் மிகப்பெரிய ஒரு போராட்ட காலமாகிடுது. துணிஞ்சவனுக்கு எந்த ஒரு காலமும் நல்ல காலமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலையும் அந்த தைரியத்தையும் மனதைரியத்தையும் உடலளவு மட்டும் இல்லாமல் மனதளவில் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். நிறைய பேர் துணிவு இல்லாமல் தைரியம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கு துணிச்சல் இல்லாமல் பின்தங்கி தன்னுடைய திறமை எல்லாமே வீணாகிட்டு போகிறாங்க. திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எடுத்து செல்வதற்கான துணிச்சல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் நம்மளால் எளிதாக சாதிச்சிட முடியும். நல்லா பேசுகிறவங்க இருப்பாங்க, ஆனால் 4 பேருக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு பயமாக இருக்கும். நல்ல எழுதுகிறவங்க இருப்பாங்க, அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயமாக இருக்கும். இப்படி நிறைய ஒவ்வொருத்தருடைய திறமைகளும் அதிகமாக இருக்கும். அதை மேடை ஏற்றுவது, துணிச்சலாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு நிறைய பேருக்கு தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தயக்கம் இருக்க மன இறுக்கங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ எதற்குமே தயங்கக்கூடாது, எதை கொண்டும் மயங்கக்கூடாது, பயமே இருக்கக்கூடாது இல்லையா? ஒரே ஒரு முறை மட்டும்தான் நமக்கு பயம் இருக்கணும். அப்பவும் சந்தோஷமாக போயிடணும், சாவு பயம் வரும்போது மட்டும். அதில் கூட பெரிய அளவுக்கு நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம்னா, ஏன்னா பயப்படுறதுனால அந்த சாவு நின்று போயிடுதா? நிற்கவே நிற்காது. அப்போ கூட எப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கு கயிற்றில் முத்தமிட்டு செத்தான் பார்த்தியா, அதே போல் நாமளும் அந்த துணிச்சலோடு சாகக்கூடிய அளவுக்கு இருக்கணும். எதுக்கண்டும் பயந்துக்கிட்டு அந்த பயத்தை மற்றவங்களுக்கும் காட்டிக்கிட்டு அதை மறைச்சிக்கிட்டு தன்னுடைய வீரமாக இருக்கிற நடிச்சுக்கிட்டுலாம் வாழவே கூடாது. துணிஞ்சிடணும் எதுக்குமே. துணிவு தான் ஒரு மனிதனை ஒரு துணிச்சல் தைரியத்தோடு வாழ வைக்கும். எதுக்கண்டும் பயப்படக்கூடாது. எதை கண்டும் பயப்படாமல் இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் நம்மளால் வெல்ல முடியும். அந்த மன தைரியத்தை ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்குங்க. அதுக்கு மன தைரியத்துக்கு என்ன வேணும்னா உடல் வலிமை வேணும், அடுத்தது மன வலிமை வேணும். உடல் வலிமைக்கு நீங்கள் உடற்பயிற்சி பண்ணுங்கள். மன வலிமைக்கு நீங்கள் நிறைய புத்தகங்களை படிங்க. நிறைய புத்தகம் படித்த மேதைகள் சான்றோர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட போய் அணுகுங்க. அவங்கள்ட்ட அந்த தைரியத்தையும் அந்த அறிவையும் பெற்றுக்கிட்டோம்னா நம்மளால் செய்யாமல் நின்று சாதிக்க முடியும். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். அப்படின்னா இன்றைக்கி நம்ம எல்லார்கிட்டையும் துணிச்சலாக பேசக்கூடிய தன்மையை நம்ம கற்றுக்கணும், தைரியத்தை கற்றுக்கணும். தப்போ சரியை போட்டு உடைச்சி எறியணும். அதுதான் நமக்கு நம்ம மனசுக்குள்ளே உடைச்சி எறிஞ்சிட்டு வெளியே வரணும், சிங்கம் மாதிரி. நன்றி, வணக்கம்.